அளக்குடி திருக்கழிப்பாலை இடையே கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை கட்டமைப்பு சுவர் தமிழக அரசு உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகள் ஆகின்றனர். இந்த பகுதி டெல்டா காவிரி டெல்டா மாவட்ட பகுதி, கொள்ளிடம் ஆற்று படுகை. ஆனாலும் இந்த படுகையில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு மட்டுமல்ல, குடிப்பதற்கு நன்னீர் கிடைக்காமல் ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்படுகையில் வாழ்கின்ற மக்கள், இவர்களுக்கு விவசாயத்திற்கு இல்ல, எங்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என கோரிக்கை ஆண்டாண்டு காலமாக வைத்துக் கொண்டிருப்பது இந்த பகுதி சீர்காழி பகுதியில, அளக்குடி பகுதியில, கொள்ளிடம் ஆற்று படுகையில் வாழ்கின்ற விவசாயிகள் பொதுமக்களும். காரணம், கடலில் இருந்து தண்ணீர் மேலேறி உப்பு நீராக மாறி இருக்கிறது. இதற்கு சாதாரண தீர்வு கடலுடைய முகத்துவாரத்திலே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செக் டேம் தடுப்பணை கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். கடலிலிருந்து தண்ணி மேலே வராமல் ஒரு 5 அடி 6 அடிக்கு ஒரு தடுப்பணை செக் டேம் கடல் முகத்துவாரத்திலே கட்டியிருக்க வேண்டும். கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டிலே காவிரி ஆறு மிகப்பெரிய ஆறு, அதனுடைய மிகப்பெரிய கிளை. ஆண்டிற்கு குறைந்தது ஒரு 50 TMC நீர் கடலில் இந்த ஆறு மூலமாக கலக்கிறது, நன்னீர் கலக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இது சம்பந்தமாக 2014-15 நான் கோரிக்கை வைத்தேன். 2017 இங்கே வரைய தந்து இங்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அன்று கோரிக்கை வைத்தேன். அதன் பிறகு 8 ஆண்டுகள் எதுவும் ஆகவில்லை. 2022 நான் கட்சியின் தலைவராக ஆன பிறகு அன்று இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நேரிலே சந்தித்த பொழுது அப்போ இதே கோரிக்கை நான் சொன்னேன். கொள்ளிடம் ஆற்றிலே பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும். அதில் ஒரு முக்கிய தடுப்பணை அளக்குடி திருக்கழிப்பாலை அங்கே கட்ட வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார். அடுத்த மாதம் இங்கே வருகை தந்தேன். ஜூன் மாதம் 2022 ஆண்டு இங்கே வருகை தந்து அப்பொழுது அதிகாரிகள் இங்கே வந்தார்கள், அளவெடுத்தார்கள், கணக்கெடுத்தார்கள். என் முன்னிலையில் தான் இந்த நடந்தது. பிறகு 95 ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இதில் அதன் பிறகு IIT சென்னை அவரிடம் ஆய்வு கொடுக்கப்பட்டது. 3 மாதம் ஒன்றும் ஆகவில்லை. பிறகு அடுத்த மாதம் ஒரு கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன். உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என. அதுவும் ஒன்றும் ஆகவில்லை. 3 மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் ஒரு கடிதம், மீண்டும் 2வது கடிதம் முதலமைச்சருக்கு நான் எழுதினேன். உடனடியாக அளக்குடி திருக்கழிப்பாலை உடைய அங்க தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொன்னேன். ஒன்னும் நாகல. அதன் பிறகு IIT உடைய எஸ்டிமேட் இதற்கு 570 கோடி ரூபாய் அதை எஸ்டிமேட் செய்தார்கள், மதிப்பீடு செய்தார்கள். ஆனால் அதன் பிறகு இப்பொழுது அதற்கு 750 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். இங்கே கட்ட வேண்டும் என்றால் கடைமடை கட்டமைப்பு சுவர், கடைமடை கட்டமைப்பு சுவர். இதுக்கு மேல எல்லாமே காரு போலாம், வண்டி போலாம், எல்லாம் போலாம். இது ஒரு அது செய்தால் கிட்டத்தட்ட 0.3 TMC நீர் இங்கே தேக்கி வைக்கலாம். அதாவது தண்ணி அங்கிருந்து வந்துட்டு இருக்குது. அப்பப்போ பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1 TMC தண்ணிய இந்த தடுப்பணையில
கடைமடை கட்டமைப்பு சுவர் என்ற தடுப்பணையில தேக்கி வைக்கலாம். இங்க மட்டும் தண்ணி வருஷம் முழுவதும் நன்னீர் இங்கே தேங்கும். தேங்கிச்சுன்னா சுத்தி வட்டாரத்துல இந்த பக்கம் 20 கிலோமீட்டர், அந்த பக்கம் 20 கிலோமீட்டர், அதுல நிலத்தடி நீர் நன்னீரா மாறும். அது மட்டும் இல்ல, இந்த தடுப்பணை மூலமா காவாய் வாய்க்கால் மூலமாக இந்த தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு அங்கே இப்ப இருக்கின்ற அந்த கடல் நீரை, உப்பு நீரை நன்னீராக அங்கே ஆண்டுதோறும் தண்ணி போச்சுன்னா மாறும். விவசாயம் பெருகும். 10,000 ஏக்கர் நிலம் பாசனம் மீண்டும் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். இது சாதாரண ஒரு திட்டம். ஆனால் இதற்கு இவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது. ஆனாலும் இவ்வளவு செய்தும் முதலமைச்சர் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. அமைச்சர்களும் எந்த அக்கறையும் கவலையும் இல்ல. இப்ப நான் வந்த ஏரிக்கரை, இந்த ஆத்துக்கரை மேல வந்தேன். கொள்ளிடத்திலிருந்து இது வரைக்கும் அந்த கரை பார்த்தா பலவீனமா இருக்குது. கல்லு மட்டும் சும்மா கொட்டி வச்சிருக்கிறாங்க. இதே அந்த வடக்கு கரையில அங்க ரோடு நல்லா போட்டிருக்காங்க, நல்ல பலமா இருக்கு. ஆனா தென்கரையில, கொள்ளிடம் தென்கரையில பலவீனமா இருக்கு. எத்தனையோ கிராமம் இருக்கு. 2015 ஒரு முறை, 2017 ஒரு முறை, 2018 ஒரு முறை அங்கே உடையிற நிலைக்கு வந்துடுச்சு. உடைஞ்சிருச்சுன்னா எல்லா கிராமமும் போயிடும். ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாத அரசாங்கம், இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிற அரசாங்கம் இதற்கு செலவு பண்ணதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. ஓட்டு மட்டும் வேணும், ஆனா மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. நீர் மேலாண்மைனா என்னவென்று தெரியாத திமுக முதலமைச்சருக்கு தயவு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள், இல்ல கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த நேரிடும். இது ஏன்னா இது ஏதோ இது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது மக்களுடைய பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை. 10,000 ஏக்கர் விவசாயம் பெறுவதற்கு இன்னும் பாதுகாப்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுல ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க தெரியுமா? மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளையில் ஈடுபட முடியாது, மணல் குவாரி அமைக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் திமுக அரசு திட்டமிட்டு இந்த கொள்ளிட ஆத்துல தடுப்பணை கட்டுறதுக்கு தயங்குகிறார்கள்.